ஐயா நம்முடைய பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஒரு மன நிறைவான ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோமோன்னு நினைக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சியில் தோழர் தினகரன் பேசுகின்ற போது பலாயிரக்கணக்கான பெண்களும் குழுமி இருந்த ஒரு காட்சியில் இந்த சம்பவங்களாக எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்லுங்க ஐயா. முதல்ல தினகரன் அவங்களுக்கு பேசுகிற அந்த பேச்சு மிகவும் தெளிவாக இருந்தது. அது உண்மையிலேயும் மிக அவர் பாராட்டுறோம். அது என்னென்ன எந்த அளவுக்கு அந்த போராட்ட உணர்வுடன் ஒரு அடித்தட்டு மக்களுக்காக நாம் குரல் எழுப்புகிறோம் என்கிற உணர்வுடன் அவர் பேசுகிறார் அப்படி புரிஞ்சது. இதைத்தான் ஜெயா பிளஸும் செய்து கொண்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலம். ரொம்ப நன்றி. இப்போது இந்த பொருள் உள்ள வருகிற போது எனக்கு 2-3 வினாக்களுக்கு விடை தெரிவதே இல்லை. எப்போதுமே கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. யார் போராடுகிறார்கள் என்று நான் பார்க்குறேன். இவர்கள் தூய்மை பணியாளர்கள் அடித்தட்டு தொழிலாளர்கள் மட்டுமே இல்லை, அவர்கள் அத்தியாவசிய தொழிலாளர்கள். அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர்கள் அடித்தட்டு பணியாளர்கள் என்பது ஒரு புறம், மற்றொரு புறம் அவர்கள் அத்தியாவசிய பணியாளர்கள். அத்தியாவசிய பணியாளர்களை தெருவுக்கு அழைத்து உட்கார வைத்து போராட வைப்பது என்பது எந்த ஒரு அரசுக்குமே அழகில்லை. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். யார் போராடுறாங்கிறது இருக்குல்ல, அது வேண்டாம். அப்புறம் 2வது, இப்போது கூட நீங்கள் தொடக்கத்திலே நீங்கள் சொன்னீங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், உங்களுக்கு வாக்குறுதி வழங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு புரியவே இல்லை. ஏன் இதற்கு மேல் 4 ஆண்டுகள் கழித்து ஏன் வாக்குறுதி வழங்க வேண்டும், ஏன் அது ஆதரவு ஒரு ஆணையாக உத்தரவாக வழங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். என்னென்ன பல பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் கேட்டு ஆலோசித்து முடிவெடுத்து சொல்கிறோம் அப்படின்றாங்களே. பல முறை நான் இந்த அவையில் பேசியிருக்கேன், இந்த காலத்தில் பேசியிருக்கேன், இன்றைக்கும் சொல்கிறேன். சினிமாவுக்கான கேளிக்கை வரி 200 கோடி ரூபாய் நீங்கள் விலக்கு கொடுத்தீர்களே, எங்கே பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, யார் போராட்டம் நடத்துனாங்க, யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, எந்த குழுவை நீங்கள் ஆலோசித்தீர்கள்? இந்த 200 கோடி ரூபாய் எடுத்தடுப்பாடு கொடுக்க முடியுதுல்ல, அப்போ ஏன் இதெல்லாம் வரல? அப்போல்லாம் நாங்கள் யோசிக்கிறோம் பரிசீலிக்கலாம் சொல்லலைல்ல. அந்த 200 கோடி ரூபாய் இருந்தால் இவங்க எல்லாருமே பணி நிரந்தரம் செய்திருக்கலாமே. ஆண்டுக்காண்டு 200 கோடி ரூபாய். அப்போது இந்த பணி நிரந்தரம் என்கிற கோரிக்கைக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், முடிவு சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கவே முடியாது. பணி நிரந்தர ஆணை வேண்டும். அதுதான். 2வது, நம்முடைய ஐயா தினகரன் சொன்ன மாதிரி 31/7/2025 என்று என்ன இருந்ததோ அந்த ஸ்டேட்டஸ் கோவை திரும்ப ரெஸ்டோர் பண்ணணும், அதை திரும்பி கொண்டு வரணும். அது மிக அருமையான ஒரு கோரிக்கை. அது அந்த கோரிக்கை நிறைவேற்றுள்ள என்ன ஒரு பெரிய பேச்சுவார்த்தை இருக்க போகிறது. இப்போதைக்கு நாங்கள் அப்படியே கொண்டு வரோம். 31/7/2025 அன்றைக்கு என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைமை இப்போது திரும்ப கொண்டு வரப்படுகிறது. தி ஸ்டேட்டஸ் கோ ஆஸ் ஆன் 31/7/2025 will be restored. அது சொல்லிங்களேன். இதை சொல்கிறதுக்கு எதுக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையில் அப்புறம் இதெல்லாம் பேசுவாங்களேன். அப்புறம் 3வது ஒரு மிக நல்ல விஷயம் ஐயா சொன்னதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நாங்கள் தீர்ப்பாயத்தில் பார்த்துக்கொள்கிறோம். மற்ற விஷயங்கள்லாம் பணி நிரந்தரம் தொடர்பான விஷயங்கள்லாம் நாங்கள் இப்போ தொழிலாளர் தீர்ப்பாயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். ஏற்கனவே அது பட்டியலிடப்பட்டு விட்டது, நாங்கள் அங்கேயே பேசிக்கொள்கிறோம். அப்போது ஒன்றே ஒன்று தான், ஒற்றை கோரிக்கை, இப்போதைக்கு உடனடியாக இருக்கக்கூடிய கோரிக்கை 31/7/2025 அன்றைக்கு என்று இருந்ததோ அது அப்படியே தாருங்கள். நம்முடைய அருமை தோழர் சொன்னாங்க இல்லையா, அதை சொன்னாங்க இல்லையா, 31/7 அன்று பணி செய்கிறார்கள், மறுநாள் காலை 1/8/2025 செல்கிற போய் நீங்கள் பணியில் இல்லை, நீங்கள் அந்த நிறுவனத்தை அணுகுங்கள் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? கண்டிப்பாக இல்லைங்களா. அப்புறம் 3வது, திரும்பவும் சொல்கிறேன், தொகுப்பூதியம் என்பது, தற்காலிக பணி என்பது, தினக்கூலி என்பது, இதெல்லாம் அரசு ஒரு பணியாளராக ஒரு அரசு செய்யக்கூடிய வேலை இல்லை. அரசு பணி என்றாலே டைம் ஸ்கேல் ஆஃப் பே தான் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இப்போ மத்திய அரசு அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே தான் தொடர்ந்து தற்காலிக பணி, தொகுப்பூதிய பணி, தினக்கூலி என்றெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அரசுக்கு எப்படி நல்லதாக இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்க? என்ன புரிஞ்சுட்டு இருக்கீங்க? ஒன்றே 4 முறை பேசியிருக்காங்க அமர்வில். எனக்கு என்னென்ன இவங்களோட வழி எனக்கு புரிகிறது. இவங்களுடைய கோரிக்கைகளுக்கு நியாயம் மிகவும் வலுவாக இருக்கிறது என்பது தெரிகிறது. அவர்களும் மிக நிச்சயமாக மிகவும் வலுவாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க துப்பாக்கி கொண்டு சுட்டா கூட நாங்கள் இதை தான் தொடருவோம் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டீங்களே. பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் கேட்குறேன் அந்த வாக்கியம். பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் கேட்குறேன். சிலிர்ப்பூட்டுகிறது. இல்லை, ஒரு ஜனநாயக குடியரசு நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிற போது இது மாதிரியான வாக்கியம் வருகிறது என்று சொன்னால் அரசுக்கு அது அவமானம். நினைக்கிறோம் இந்த எல்லா துறைக்கும் வார்த்தை. ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். ராதாகிருஷ்ணன் சார், ரவிசங்கர் சார், இந்த 285வது வாக்குறுதி இல்லாமல் 153 திமுக கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிங்க. அறநிலைத்துறை, காகித ஆலைகள், கூட்டுறவு நூற்பாலைகள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளாட்சித்துறையின் மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் பராமரிப்பு பணியாளர்கள், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அரசு துறை மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் அனைத்து ஒப்பந்தம் மற்றும் தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும், அது பரிசீலிக்கப்படும். திமுக 153. இது 285 தூய்மை பணியாளர்களை மட்டும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி எல்லாம். ஆனா ஒண்ணு நடக்கல.
இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்களா, ஏற்கனவே ஒப்பந்த பணியாளர்கள் இருப்பவர்களை நிரந்தரம் செய்வோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு, ஆனால் கடந்த 4 ஆண்டுகளிலே பணி நிரந்தரமாக இருந்து ஓய்வு பெற்றவர்களுடைய இடத்துக்கு ஒப்பந்ததாரர்கள் தான் பணி நிமித்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களை மட்டும் இல்லை, ஏற்கனவே பணி நிரந்தரமாக இருந்து யாரெல்லாம் ஓய்வு பெற்றிருக்கிறார்களோ அந்த இடத்துலலாம் ஒப்பந்த பணியாளர் தான் நிறுத்திருக்காங்க. கான்ட்ராக்ட் இருக்கிறத தூக்கி இருக்காங்க. இல்லை, அவங்க ஒன்றும் ஓய்வு பெற்று விட்டாங்க. அவ்வளோ அங்கே டெம்பரரியா இருக்கவங்க இல்லை கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்க நிரந்தரம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த 4 ஆண்டுகள்ல யாரெல்லாம் பெர்மனண்டா ரிட்டையர் ஆனாங்களோ அங்கேயும் கான்ட்ராக்ட் தான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா சார், கௌரவ பணியாளர் கௌரவ விருந்தினருக்கு அரசாங்கத்திடம் பணம் இல்லை. பணம் இல்லை சார், இது அப்படி இல்லை சார். பக்கம் போனா ஒரு சீட்டிங், அது சீட்டிங் ஒத்துக்கிறேன். ஒரு அரசு நான் சார் கோன் மீது ஒரு குடி எவ்வளவு நம்பிக்கை இருக்கும்? கண்டிப்பா ஒரு கோன் மீது நம்பிக்கை வைக்கிற குடியாக நான் கேட்கிறேன். இந்த அரசாங்கம் என்ன சொன்னாங்க இந்த மக்களுக்கு? என்ன பாருங்க, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுடைய பணி ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். 185வது வாக்கு அதுதானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க ஐயா. ஆமாம். அப்போது நான் திரும்ப சொல்கிறது அதுதான், உங்களால் இயலாமல் போகலாம், ஒரு அரசுக்கு இயலாமல் போகலாம், ஆனால் அந்த இயலாமின் வெளிப்பாடு இப்படி இருக்கக்கூடாது. இது ஜனநாயக விரோதம், மக்கள் விரோதம். பரவாயில்லையா? ஆமாம், அப்படி அது யார் தூய்மை பணியாளர் சொல்லி போகிறதுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு, பெண்களுக்கு ராதாகிருஷ்ணன் சொல்வது கண்ணீர் வடிது. அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை இந்த லட்சணத்தில் திரு ராதாகிருஷ்ணன் வர்றேன் கொஞ்சம் திரு ராதாகிருஷ்ணன் மறுபடி முதலமைச்சர். ஒன்னே ஒன்று இப்போ சொல்கிறோம் இல்லையா, இந்த தினக்கூலி ஒப்பந்ததாரர்கள் தற்காலிக பணிகள், எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படி தற்காலிக பணியில் இருக்காங்க? அதான் அவங்க தினக்கூலியில் இருக்காங்க. அந்த மாதிரி எடுக்க முடியும் அவங்களால? ஒருவங்களால் கொண்டு வர முடியுமா? தற்காலிக பணியை கொண்டு வர முடியுமா? நிரந்தர கூலி இல்லாமல், நிரந்தர பணியிடம் இல்லாமல் கொடுக்க முடியுமா அவங்களால? உயர்நிலைக்கு செல்ல உங்களுக்கு பணி பாதுகாப்பு, அது கீழே வர உங்களுக்கு வாழ்க்கைக்கே பாதுகாப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, எவ்ரி இயர் இன்க்ரிமெண்ட். இல்லை, இது எப்படி அவங்க நடைமுறை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸில் இது ரொம்ப மோசமான விஷயம். ஹியூமனிடேரியன் கிரவுண்ட், அந்த வேல்யூவே ரொம்ப மோசமாக இருக்கு. அப்புறம் இரண்டாவது, அடித்தட்டு தொழிலாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற விதத்தில் செயலாளர் மட்டத்திலே நிறைவேற்ற முடியும். நான் வச்சுங்க, அதுவும் இங்கே நான் பதிவு பண்ணணும். தொழிலாளர் துறை செயலாளர் இருக்கார் இல்லையா, செயலாளர் மட்டத்திலேயே நிறைவேற்றப்பட முடியும். இதே அமைச்சரவை வரைக்கும் கொண்டு போயிட்டு, அரசு வரைக்கும் கொண்டு போயிட்டு, ஆனாலும் எந்த ஒரு பதிலும் இல்லை அப்படிங்கிறது மன்னிக்கவும் கவலைக்குரியதாக இருக்கிறது.